ஹைவேல போறப்ப ரைட் சைடு அந்த டிவைடர ஒட்டி போவாதீங்க. ஏன்னா, இன்னைக்கு மழை பெய்யறப்ப எனக்கு டிரைவ் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதனால தார் எடுத்துட்டு ஒரு டிரைவ் போலான்னு கிளம்பிட்டேன். ஹைவேல போயிட்டு இருக்கப்ப ரைட் சைடு இந்த டிவைடர ஒட்டி போயிட்டு இருந்தேன். நெறைய செடியெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அழகா. ஆனா பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து 2 ஆடு இறங்கி டப்புன்னு இறங்கி ஓடுது. கொஞ்சம் இருந்தா வண்டியில மாட்டியிருக்கும். இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு ஒருத்தர்ட்ட சொல்லிட்டு, இனிமேல் நான் ரைட் சைடு போமாட்டேன். லெஃப்ட் சைடு தான் ஹைவேல போலான்னு இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு அவரு சொல்றாரு, நான் லெஃப்ட் சைடு தான்ப்பா போயிட்டு இருந்தேன் ஒரு நாளு. ஒரு நாய் செனேன்னு ரோட்ல ஓரமா நின்னுட்டு இருந்துச்சு. அந்த வழியா நடந்து போறவர் அந்த நாய் சும்மா அதட்டினாரு. அது டப்புன்னு நான் வரும்போது குறுக்க ரோட்ல ஒடியாந்து நாய் மேல நான் விழுந்து 2 பேருமே கீழே விழுந்துட்டோம். நிஜமாவா அப்படின்னேன். அப்பான தழும்பு தான் இதுன்னு ஒரு தழும்ப காட்டுறாரு. அவ்வளோ பெருசு இருக்கு கையில. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் தான் எனக்கு தெரிஞ்சு ஹைவேல நிறைய நடக்குது. நம்ம நாயை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஆடு மாடு அதை வளர்க்குற ஓனர் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டு இந்த ரோட் சைடு அதை விடாமல் வளர்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கலாம்.